இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி, எஸ்எஸ்சி சிஹெச்எல், டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்எஃப்எஸ்பி, எம்ஆர்பி, ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படும் முக்கியமான கேள்விகள் மற்றும் விடைகள் கேட்கப்படும். பெற்ற தாயை கண்ணென காத்தல் வேண்டும் என கூறும் நூல் எது? பெற்ற தாயை கண்ணென காத்தல் என கூறும் நூல் இன்னா 40. உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்ட நாடு எது? உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பை கொண்ட நாடு இந்தியா. சந்திரனில் மனிதன் தரையிறங்க பயன்படுத்திய ராக்கெட் எது? சந்திரனில் மனிதன் தரையிறங்க பயன்படுத்திய ராக்கெட் அப்பல்லோ 11. உலகில் முதலில் தேசிய கொடியை அமைத்து கொண்ட நாடு எது? உலகில் முதலில் தேசிய கொடியை அமைத்து கொண்ட நாடு டென்மார்க். கல்ப விருட்சம் என அழைக்கப்படும் தாவரம் எது? கல்ப விருட்சம் என அழைக்கப்படும் தாவரம் தென்னை மரம். உலகில் அதிகமாக தேநீர் அருந்தும் பழக்கம் உடையவர்கள் யார்? உலகில் அதிகமாக தேநீர் அருந்தும் பழக்கம் உடையவர்கள் சீனர்கள். நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளினின் தபால் தலையை வெளியிட்ட முதல் நாடு எது? நடிகர் சார்லி சாப்ளினின் தபால் தலையை வெளியிட்ட முதல் நாடு இந்தியா. வரைபடத்தை கண்டறிந்தவர்கள் யார்? வரைபடத்தை கண்டறிந்தவர்கள் சுமேரியர்கள். புத்த சமயத்தின் புனித நூல் எது? புத்த சமயத்தின் புனித நூல் திரிப்பிடகா. அழும் மரம் என அழைக்கப்படும் மரம் எது? அழும் மரம் என அழைக்கப்படும் மரம் ரப்பர் மரம். ஐரோப்பாவின் மாமியார் என அழைக்கப்படும் நாடு எது? ஐரோப்பாவின் மாமியார் என அழைக்கப்படும் நாடு டென்மார்க். பூ பூத்தால் விளைச்சல் குறையும் தாவரம் எது? பூ பூத்தால் விளைச்சல் குறையும் தாவரம் கரும்பு. வெற்றிலை பாக்கில் அதிகமுள்ள தாது எது? வெற்றிலை பாக்கில் அதிகமுள்ள தாது செம்பு. ஒரு பேல் பருத்தி என்பது எத்தனை கிலோ பருத்தி? ஒரு பேல் பருத்தி என்பது 170 கிலோ பருத்தி ஆகும். $200 கோடி வருவாய் குவித்த உலகின் முதல் திரைப்படம் எது? $200 கோடி வருவாய் குவித்த உலகின் முதல் திரைப்படம் டைட்டானிக். மின்னோட்டத்தின் SI அலகு என்ன? மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.